வந்ததே உங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுக்கதான். நீங்களும் எது மாதிரி தானா? இந்த மோதிரத்தோட மதிப்பும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும். அதான் அதை கட் பண்ணாம எடுக்கணும்னு எங்க மேன்ஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. நான் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டேன். இன்னொரு தடவை தங்கச்சிக்கனால பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. டேய், எங்க அப்பா என்னை விட கம்மியா சம்பளம் வாங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் டிசிபி. நீ செத்தா உன் பிள்ளைங்க நாதைய ரோட்ல அலைவாங்கடா, தெரு தெருவா சுத்துவாங்கடா. நாயே செல்வம், இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. Now get out! I said get the out! யாத்தடா உளையாட்டு கட்டுற? போடா. நாளைக்கு 12 மணிக்கு நானே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண. தப்பே இல்லை டிஎஸ்பி. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். கேன் நாங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப பேசுற. ரொம்ப பார்த்துட்டேன். गोदाम घुमाए तकलीफ थी दीदी मैंने मारवती में जबार का पैदा दूसरी जाए yeah route 12. He told me there would be a phone booth and I could call for a tow truck, and now he say he doesn't know me. Raise boo adam delidir இன்னைக்கு உன் பிறந்த நாள். gift கொடுக்க கூட வரக்கூடாதா? நான் ராத்திரியில கரெக்டா 12 மணிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? உள்ள என்ன வைக்கல? நாட் நவ. சரியா 12 மணிக்கு தான் பிரிக்கணும். ஹாப்பி பர்த்டே. உன் பேரு எல்லா பத்திரிகையிலயும் வந்தாச்சு. இப்போ போய் தூக்கினா உன் லைஃபே க்ளோஸ். மிரட்டுறீங்க? லாஸ்ட் மினிட்ல சொன்ன ஒத்துப்பேன்னு நினைச்சீங்களா? ஏய், ரோஷத்தெல்லாம் உன் பாக்கெட்ல போட்டுக்கோ. உன்ன மாதிரி 1000 பேர் ஸ்கிரிப்டும் கையுமா கோடம்பாக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. நான் ஆமான்னு சொல்லிதான் நீ டைரக்டர். ஆனா நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன். தைரியம் இல்லாத கதாநாயகன், காசு இல்லாத ப்ரொடியூசர் வேணாம். எதுவுமே எனக்கு வேணாம். இருக்கானா? யாரு? யாரா? ஆக்ஷன் கிங். ஹலோ ஏசிபி பிரிப்ளிஸா, நல்லா இருக்கீங்களா? என்ன பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். Vinak, I know you're smart, but you know something? You are a disgrace to the police department. இப்போ என்னமோ சொன்னீங்களே, disgrace to the police department. புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். இனிமே எப்ப கார் எடுத்தாலும் பிரேக், ஆயில், சீட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும். என்ன? சரி சொல்லு.